தம்பிக்கு வந்து ஒரு 10 நாளாவே வந்து கோல்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது ஒரு 2 நாளா வந்து ரொம்ப ரன்னிங் நோஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நான் இன்றைக்கி வந்து எந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, மோஸ்ட்லி வந்து என் ஊர்லேருந்து திருவொற்றியூரில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சேகர் சாரோட கிளினிக்கு. அவர் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான டாக்டரு, ஒரு நல்ல பீடியாட்ரிஷியனும் கூட. நான் வந்து என் பையன் பிறந்ததுலேருந்து அங்கே தான் பார்த்துட்ருக்கேன். அது என்னமோன்னு தெரியல, அவர்கிட்ட போயிட்டு வந்தாலே வந்து உடம்பு சரியான மாதிரி ஆயிரும். எவ்வளோ கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம ஒரு 4:30 மணிக்கே போயிட்டு டோக்கன் வாங்கிடணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சார் வந்து ஒரு 6:30 போல் வருவார். நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் கூட பேஷண்ட்ஸ் இருந்தால் வெயிட் பண்ணி சார் பார்ப்பார். மார்னிங்கில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் காலடிப்பேட்டையில் இருப்பார் சாரு. அங்கே வந்து ஒரு 6:30க்கெலாம் வந்துட்டு அங்கே வந்துடுவார். மார்னிங் வந்து அங்கே ஒரு 1.5 ஹவர்ஸ் தான் இருப்பார். அங்கே போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சார் ஜிஹெச் போயிடுவார். ஜிஹெச் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து இங்கே வருவார். ரொம்ப சூப்பரான கைண்டான டாக்டரு. நான் வந்து நிறைய தடவை வந்து நான் ஒரு நியூ மாமா இருக்கும்போது எதுக்கு பையன் அழுகுவானே தெரியாது. அதனால் நிறைய தடவை வந்து நைட்லலாம் கால் பண்ணியிருக்கேன். சார் வந்து அப்போ கூட எதுவுமே இது பண்ணாமல் நம்மளை வந்து கைட் பண்ணுவார் கரெக்டாக. சாரோட கிளினிக் பார்த்திங்கன்னா எல்லையம்மன் கோவிலில் தான் இருக்குது. எல்லையம்மன் கோவிலில் வந்துட்டு நீங்கள் வந்து சேகர் சாரோட கிளினிக் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து எல்லா வேக்சினேஷனும் கூட போடுவாங்க பேபிஸ்க்கு. நாங்களும் டாக்டரை பார்த்துட்டு வந்தாச்சு. அவங்க அப்பா ஃபார்மசியில் வந்துட்டு மருந்து வாங்கிட்டுருக்காரு. இப்போ வந்து இந்த மாதிரி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால் குழந்தைங்கள வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம்.